ஹலோ மக்களே. இன்னைக்கு சினிமா உலகத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற சில விஷயங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ராஷ்மிகாவோட வருத்தம், சிம்பு தனுஷ் கூட்டணி பத்தின வதந்திகள்னு நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா பத்தி தான். சமீபத்துல ஒரு பேட்டியில அவங்க ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இப்போ நான் எதை சொன்னாலும் அதை தப்பா எடுத்துக்கிறாங்க, எதை பேசுறதுன்னே எனக்கு பயமா இருக்குன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. சோஷியல் மீடியால வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு போல. பாவம்ல. அடுத்ததா மிஸ்டர் பச்சன் படத்துல நடிச்ச பாக்யஸ்ரீ போஸ்டரை பத்தி ஒரு கிசுகிசு. அவங்க தெலுங்கு நடிகர் ஒருத்தரை காதலிக்கிறதா இப்போ டோலிவுட்ல பேச்சு அடிப்படுது. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல, பொறுத்திருந்ததா பார்க்கணும். இப்போ ஒரு மெகா அப்டேட். வெற்றிமாறன் இயக்கத்துல வடசென்னை 2 படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துல தனுஷ் கூட சிம்புவும் இணைய போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கிரீன்ல வந்தா தியேட்டர் தெறிக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. இது அதிகாரப்பூர்வமா வந்தா வேற லெவல்ல இருக்கும். கடைசியா ஹாரர் மூவி பிரியர்களுக்கு ஒரு குட் நியூஸ். அஜய் ஞானமுத்து இயக்கத்துல வந்த டிமாண்டே காலனி படத்தோட 3வது பாகம் இந்த செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. போன பாகமே செம்ம ஹிட். சோ இந்த 3வது பாகத்துக்காக ஹாரர் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ இதுதான் இன்னையோட லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ். இதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த தனுஷ் சிம்பு கூட்டணி உண்மையா இருக்குமான்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.